மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான பரசலூர் வீரட்டேஸ்வரர் கோயில் குடமுழக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக தினமான இன்று 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் தர்மபுரம் ஆதீனம் உள்ளிட்ட ஆதீன கர்த்தர்கள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் இருந்த ஆசிரியர்களை மாற்றுப்பணிக்கு அனுப்பியதால் கடந்த 3 மாதங்களாக மாணவ மாணவிகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் இல்லாததால் அவர்களின் இயல்பு வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனிடம் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கை இல்லை என பள்ளி நிர்வாகம் குற்றம் சாட்டி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்திற்குட்பட்ட பூத்தாம்பூர், திருவள்ளூர் நகர், இந்திரா நகர், ஏனாதிமேடு உள்ளிட்ட பகுதியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக விருத்தாச்சலம் பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் கழிவு நீரானது குடிநீரில் கலந்து வருவதால் குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே உடனடியாக நகராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பகுதியில் உடைப்பு ஏற்பட்டிருக்கும் குடிநீர் குழாயை சரி செய்து சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே குளத்தில் மணல் திருடியதாக சாத்தான்குளத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகரை போலீசார் இன்று அதிகாலையில் கைது செய்தனர். மணல் திருட்டு கைதிலிருந்து தப்பிப்பதற்கு மனைவியையும் குழந்தைகளையும் முன்னிறுத்தி மிரட்டல் விடுத்த நிலையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி போலீசார் கைது செய்தனர். மேலும் மணல் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட JCB மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். கோடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கு விசாரணை உதகை குடும்ப நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வாளையார் மனோஜ் நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கினை விசாரணை செய்த குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி லிங்கம் வழக்கினை செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் கோட்ராம்பாளையம் தெருவில் அமைந்துள்ள 150 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ ரேணுகாதேவி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த நத்தம் கிராமத்தில் அரசின் நேரடி கொள்முதல் நிலையத்தை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி திறந்து வைத்தார். மாவட்டத்தில் 46 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ள நிலையில் இன்றைய தினம் நத்தம் கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தை விவசாயிகள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள கிராமங்களில் 1987ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட 215 தொகுப்பு வீடுகள் தற்பொழுது மிகவும் சிதிலமடைந்து காணப்படுகிறது. எனவே 215 வீடுகளுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பழுது பார்க்கும் பணிக்காக பரிந்துரைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலம் பகுதியில் வராக நதி ஆற்றின் குறுக்கே 453 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பாலமும், மேல்மங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 126 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சுகாதார வளாகம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலம் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசு வேளாண் பொறியியல் துறையின் சார்பில் இயந்திரங்கள் மற்றும் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான முகாம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. மாவட்ட அளவிலான முகாமில் பயன்படுத்தப்படும் டிராக்டர்கள் மற்றும் மருந்து தெளிப்பான் கருவிகள் மற்றும் விவசாய உபகரணங்கள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.